நாட்டில் மக்களாட்சி தீங்குற்று பணநாயகம் வளர்ந்து வருகிறது என குற்றம் சாட்டியுள்ள சீமான், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் முதல் பொதுமக்கள் வரை ஒரே தரத்தில் இலவச மருத்துவம் வழங்கப்படும் எனவும், தமிழ்நாட்டில் ஊழல் மற்றும் கையூட்டு இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்குவோம் எனவும் தெரிவித்துள்ளார். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொன்றுவிட்டு கேடுகட்ட பணநாயகத்தை உருவாக்கி இருக்கிற இந்த ஆட்சி முறையை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மறுபடியும் மலரச் செய்கிற பெரிய புரட்சி. பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்து மக்களுக்கு தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க இந்த நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். ஒரு ரூபாயிலிருந்து எத்தனை கோடி கல்வியானாலும் கட்டணம் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு அரசு கொடுத்து விடும். இரண்டாவது மருத்துவம். தென்காசியிலே, பாவூர் சத்திரத்திலே, எந்த ஓரத்திலே ஏழை அப்பத்தாவோ தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ எந்த மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன மருத்துவம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன மருத்துவம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு என்ன மருத்துவமோ அது சாதாரண என் மக்களுக்கும் கிடைக்கும்.